புரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் எஸ்பி டெக்ஸ்டைலர் பூம்னான் பேசுறேன். இப்போ கை கட்டிங் முறை, எல்லாரும் கை வெட்டுற முறையை நான் போட்டு போய் பல வீடியோல பார்த்திருப்பியா. அதுல சில டிப்ஸ், ஒரு டிப்ஸ் அது என்னன்னா, இந்த கையை வெட்டுற டிப்ஸை அதுல நான் போட்டிருக்கேன், பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஆம்களுக்கு அதாவது கை எப்படி வெட்டுறங்கிற முறையை பாருங்க. இதுல பாருங்க எவ்வளவு வருது, 8.5 வருது, 17 இன்ச்சு ஆம்குள் அளவு. நான் கையை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதோட கை வெட்டி வச்சிருக்கேன். அது உயரம் இந்த சட்டை, இந்த அளவு சட்டைப்படி கையை நம்ம எடுக்கணும். இந்த அளவு சட்டையை பார்த்துக்கோங்க. தைக்கிறதுக்கு இவ்வளோ போயிடும், மேலே தைக்கிறதுக்கு இந்த வந்துடுது. கை லூஸ் இந்த இருக்கு. இது இப்படியே வச்சு, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு இப்படியே வச்சு பாருங்க. வச்சாச்சு. இந்த இருக்கு போடப்பட்டிருங்க. இது 17.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு இந்த இருக்கு பாருங்க. 8.5 இன்ச்சு நான் வச்சுட்டேன். இதுக்கு 8.5 இன்ச்சு கணக்கு பண்ணிருக்கேன். நீ என்ன செய்யறீங்க, இந்த அமைப்பு, இந்த சட்டப்படி அமைக்கிறதுக்கு நம்மளும் நல்லா அழகா ஃபிட்டிங் அமைக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கங்க. இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு 8.5 பாதி 4.25 இந்த இடத்துல வருது. நீங்க அதுல ஒரு 1/4 இன்ச்சு இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு, இந்த அளவுக்கு ஒரு புள்ளி வச்சு இப்படி இது கோடு போட்டுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கோடு போட்டுங்க. இப்படி கோடு போட்டு இது கை சுற்றளவு இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. இங்க இருந்து 8.5 இன்ச்சு, அதுல பாதி 4.25, அது இதுல பாதி 4.25, 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சு இதுல ஒரு 1/2 இன்ச்சு மேல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப இதுல இப்படி பாருங்க, இந்த அளவு அப்படியே வெட்டுங்க. இப்படி வெட்டுற அமைப்பை பார்த்துக்கோங்க. அமைப்பு பாத்துங்க. இந்த அமைப்புல எடுத்தாச்சு. கை அமைப்பு, இந்த கை அமைப்பை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த உள்ளுக்கு அட்டாச், உள்ளுக்கு அப்படியே கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு எடுக்கும்போது இது முன்பக்கம், இது அப்படியே லைட்டா பாருங்க. இந்த இடத்துல அப்படியே வளைவா இப்படி இதுல பாதி அப்படியே கொண்டு போங்க. இப்படி பாதியா கொண்டு போ. அவளை இந்த இடம் நம்ம வெட்டிட்டோம். இதுக்கு சாயண்டு உள்ளுக்கு இந்த துணி, சில சமயம் துணி பத்தாம இருக்கு, அதுக்கு நீங்க சாயண்டு போட்டுக்கறலாம். இது கையை அக்காத்து போட்டு இந்த அமைப்புல அக்காத்து போட்டாச்சு. நடு சென்டர்ல வரணும். இப்படி அமைப்புல வெட்ட போகும்போது கை உங்களுக்கு சுருக்க வராம நல்லா இருக்கு. அந்த ஒரு இதுவும் பாருங்க. பாருங்க, இந்த பாருங்க, இப்படியே பாருங்க அமைப்பு வந்துருச்சு. ஆமா, இந்த இடம் இந்த இடம் இப்படி இருக்கணும். பாருங்க, இந்த அமைப்பு வரணும். வந்தா இந்த சாய்க்கிட்டு இந்த உங்களுக்கு நல்லா ஒரு சுருக்க வராம நல்லபடியா அமைய பாருங்க. தச்சு பாருங்க, கமாண்ட் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஓகே.